ஹலோ guys, வெல்கம் பேக் டு மோகன் கோட் சேனல். வெல்கம் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 557 ரிவர்ஸ் வாட்சிங் ஸ்ட்ரிங் 3 அப்படின்ற ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு. இது வேர்டு ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு. ஓகே, இது வந்துட்டு வேர்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மிஸ்டரை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பேசிக்காக ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மிஸ்டர் ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது, ஆர்எம்னு சொல்லிட்டு வருது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நான் இது பண்ணுறேன், இதே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறேன். இந்த டிங்கை ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது, பேசிக்கலி ஜிஎன்ஐடின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ இப்போ என்ன வருது, இதை நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்எம் ஸோ ஜிஎன்ஐடின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட். ஓகேவா? இதுதான் என்னுடைய அவுட்புட். ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா திரு வெளிப்பொருளில் போயிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்எம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஜிஎன்ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு வேர்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா வேர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ வி ஆர் பேசிக்கலி கோயிங் டு டூ தி ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் ஆல் தி வேர்ட்ஸ் கிவன் இன் த ஸ்ட்ரிங். ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா இந்த எக்ஸாம்பிளே வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். என்ன பண்ண போகிறேன், என்னோட இன்புட் ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன் as மிஸ்டர் ஸோ ஸோ திஸ் இஸ் கோயிங் டு மை இன்புட் கரெக்டாக. ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் as an எஸ். ஓகேவா? இந்த வேரியபிள் வந்துட்டு எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா பேசிக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு அரேவா வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மிஸ்டர் டிங்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல, இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரேவா வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கோட் பண்ணியில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதை அரேவா கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், எம்ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு. ஸோ கரெக்டாக. ஸோ இந்த எம்ஆர் அப்படின்றது ஒரு வேர்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிங் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு வேர்டு கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிட்டேன், பேசிக்காக ஐ ஹவ் கன்வெர்டட் திஸ் இன்டு ஒன் அரே. ஓகேவா? ஸோ அரேவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அரே கன்வர்ஷன் இது எப்படி வந்துட்டு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா கோட் பண்ணல உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ஓகேவா, நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். பேசிக்கலாக இப்போ வந்து ட்ராவல்ஸ் திஸ் அரே. ஓகேவா? ஸோ யூ கேன் ரைட் ஃபார் ட்ராவல்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த அரே வந்துட்டு நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பேசிக்கலி என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் 0 to n-1 வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ட்ராவல்ஸ் பண்ணலாமா? இப்போ ட்ராவல்ஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும், ஃபோர்ஸ் ஐட்ரேஷன் ஐம் கோயிங் டு கெட் எம்ஆர் கரெக்டாக. என்ன பண்ண போகிறேன், எம்ஆர்ன்ற ஸ்ட்ரிங் வந்துட்டு வருது. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணணும், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சு போகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங் பில்டரில் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன், அப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு மை ரிசல்ட். ஓகேவா? இந்த பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் பில்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எம்ஆர்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல, இந்த எம்ஆர் என்ன பண்ண போகிறேன்னா பேசிக்காக இது வந்துட்டு கேரக்டர் ரேவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன் கேரக்டர் ரேவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பாயிண்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எம்ஆர் அப்படின்ற ஸ்ட்ரிங் என்ன பண்ண போகிறேன், பேசிக்காக இங்கே வந்துட்டு கன்வெர்ட் திஸ் ஆன் கேரக்டர் அரே. ஓகேவா? ஸோ கேரக்டர் அரேவை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது கேரக்டர் அரேவை கன்வெர்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எம்மு அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்லிட்டு வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்துட்டு நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூசிங் 2 பாயிண்டர் அப்ரோச். ஸோ உங்களுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச்னா என்னன்னே தெரியல அப்படின்னா யூ கேன் சி திஸ் ஐட்ரேஷன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுவேன். 2 பாயிண்டர் அப்ரோச் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன், which is nothing but 0. ஸோ ரைட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன், which is nothing but I am going to keep this as 1. இந்த 1 அப்படின்றது என்னன்னா அரேஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இதான் என்னன்னு சொல்கிறேன், 1 சொல்கிறேன். ஸோ அரேஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 0, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த 1 தான் என்னன்னு சொல்கிறேன்னா அரேஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்கிறேன். ஓகே, நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நான் எங்கள் வந்துட்டு என்ன வைல் லூப். ஓகேவா? இந்த வைல் லூப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எனக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் என்ன ஆகும்னா மீட் ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுதுன்னா ஓக் ஆக போகுது. ஓகேவா? லெஃப்ட்டும் ரைட்டும் மீட் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு ஓக் ஆக போகுது. நான் என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஐம் கோயிங் டு டூ ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸ்வாப் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்ன பண்ணுறேன், டெம்ப் அப்படின்ற வேரியபிளில் ஐம் கோயிங் டு ஸ்டோர் இந்த எம் அப்படின்ற கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ எம் இஸ் நத்திங் பட் இந்த லெஃப்ட் பாயிண்டர் இருக்குல்ல, ஸோ இந்த லெஃப்ட் பாயிண்டர் தானே வந்துட்டு எம் இப்போ கேட்ச் பண்ணிருக்கோம். அதாவது லெஃப்ட் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். அப்போ 0th இண்டெக்ஸில் வந்துட்டு எம் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த வந்துட்டு லெஃப்ட் பாயிண்டர் தான் எம் இருக்க போது எம் வந்துட்டு டெம்பில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எம்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆறாக மாற்ற போகிறேன். ஓகேவா?
இந்த எம்மை வந்துட்டு என்னவா மாற்ற போகிறோம்னா ஆராக மாற்ற போகிறேன். விச் இஸ் நத்திங் பட் இந்த எம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்டரில் இருக்கிறது என்ன பண்ணுறேன்னா ரைட் பாயிண்டரில் இருக்க எலமெண்ட் வச்சு என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து எப்போ போல தான் இந்த ரைட் பாயிண்டர் இருக்குல்ல, இந்த ரைட் பாயிண்டர் இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் ஆர் இருக்குது கரெக்டாக. இந்த ஆரை என்ன பண்ணிடுவோம்னா எம்மால வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். விச் இஸ் நத்திங் பட் டெம்பரரி வேரியபிள். டெம்பிள் தானே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அந்த எம்மை. இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் பேசிக்காக வந்துட்டு ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ண போகிறேன், ரைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ எனக்கு லெஃப்ட் என்ன ஆகுனா பேசிக்காக லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ஆயிரும், ரைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா என்ன ஆயிருன்னா எனக்கு வந்து 0 ஆயிரும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஒயில் லூப்போட கண்டிஷன் எப்படி எழுதியிருக்கேன், ஸோ லெஃப்ட் லெஸ் தன் ரைட்டாக தான் சொல்லிட்டு எழுதியிருக்கேன் கரெக்டாக. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ரைட் ஆயிடுச்சு. விச் இஸ் நத்திங் பட் ஐ எம் கோயிங் டு லூப் திஸ் பிரேக் த லூப். ஓகேவா. லூப் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிருன்னா அந்த இடத்துல த லூப் வில் பி பிரேக். ஓகேவா. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஸ்வாப் பண்ண கரெக்டாக. இப்போ ஸ்வாப் பண்ணக்கப்புறம் நான் அரே எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 எம்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ விச் இஸ் நத்திங் பட் இது வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சா, 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரிவர்ஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக. இப்போ ரிவர்ஸ் பண்ணதை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரிவர்ஸ் பண்ணதை என்ன பண்ண போறேன்னா கன்வெர்ட் பேக் திஸ் டு எ ஸ்ட்ரிங். ஓகேவா. கன்வெர்ட் பேக்கு டு அ ஸ்ட்ரிங். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் அப்பன் பண்ணுறேன். ஏன்னா என்னோட அவுட்புட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே எனக்கு ஸ்ட்ரிங்கில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ரிவர்ஸ் பண்ணால் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண எனக்கு என்ன ஆகும், விச் இஸ் நத்திங் பட் எனக்கு வந்துட்டு 6 எம்னு சொல்லிட்டு வந்துடும். இதை என்ன பண்ண போகிறேன்னா ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் ஸ்ட்ரிங் பில்ட் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இதை அப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம்னா கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பன் பண்ணிடுவேன். ஒரு ஸ்பேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அப்பன் பண்ணிடுவோம். ஓகேவா. ஏன்னா நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ஸ்பேஸுக்காக என்ன பண்ணுறேன், லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்பன் பண்ணிடுவேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா லைக் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து 2வது ஐட்ரேஷன் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஐட்ரேஷனில் என்னோட ஸ்ட்ரிங் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் டிங்னு வரப்போகுது. ஓகேவா. ஸோ டிங் அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரிங் கரெக்டாக. ஸோ வழக்கமாக என்ன பண்ண போகிறேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே என்ன பண்ணோம் கரெக்டாக, இந்த டிங் அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம்னா வந்துட்டு கேரக்டராகவே மாற்றணும் கரெக்டாக. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு நான் கேரக்டர் அரேவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணேன் கரெக்டாக. ஸோ கேரக்டர் அரேவே கன்வெர்ட் பண்ண என்ன வரும், டிஇ ஐஇ என்னு ஸோ ஜின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. என்ன பண்ணிட்டேன், கேரக்டர் அரேவை நான் மாற்றிட்டேன். ஓகேவா. இப்போ கேரக்டர் அரேவை மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஸோ 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன், ரிவர்ஸ் பண்ணேன் கரெக்டாக. ஸோ 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். பேசிக்கலி ஐ எம் கோயிங் டு ரிவர்ஸ் திஸ் யூசிங் என்ன அப்ரோச்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர் அப்ரோச். இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் என்ன சொல்லியிருக்கேன், டிபின்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். ஓகேவா. ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணலாம், 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி பண்ணால் நம்ம வந்துட்டு 2 பாயிண்டர்ஸ் வேணும் கரெக்டாக. we need to left 2 pointers which is nothing but left and right கரெக்டாக. ஸோ லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் எப்பவுமே 0வாக தான் இருக்கும். ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேயோட லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னன்னா இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 1, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறேன், 3ன்னு சொல்லிட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நான் லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் என்ன ஆக போகுது, ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரியே விச் இஸ் நத்திங் பட் லெஃப்ட் ரைட்டு மீட் ஆகிறதுக்கு என்ன ஆக போகுதுன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லூப் வந்துட்டு பேசிக்கலி திஸ் லூப் இஸ் கோயிங் டு ரன். இப்போ நான் உள்ளே போகிறேன். ஓகேவா. ஸோ உள்ளே போனது என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்வாப் திஸ். ஓகேவா. ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு டெம்ப் அப்படின்ற வேரியபிள் என்னத்தை ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைல் லூப்பில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா டெம்பிள் வந்துட்டு என்ன ஸ்டோர் ஆகும்னா லெஃப்ட் பாயிண்டரில் இருக்கிற எலமெண்ட் ஸ்டோர் ஆகும் கரெக்டாக. ஐ மீன் டி ஸ்டோர் ஆகும். என்ன இருக்குது, டிஏ ஐஏ என்னு ஜின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ எனக்கு என்ன ஆகுனா லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கு, ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கு கரெக்டாக. அப்போ டெம்பில் வந்துட்டு லெஃப்ட்டை ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுது, டின்னு இருக்கு. இந்த டி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஐ வந்துட்டு ரீப்ளேஸ் வித் ஜி. இந்த ஜி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் டி விச் இஸ் நத்திங் பட் மை டெம்பரரி வேரியபிள் கரெக்டாக. இந்த டெம்பரரி வேரியபிள் தான் நீங்கள் பண்ணுறேன் போகிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை, இட்ஸ் நார்மல் ஸ்வாப்பிங் யூசிங் டெம்பரரி வேரியபிள் கரெக்டாக. இதில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஸ்வாப் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல அரே. ஸோ இந்த அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல ஜின்ட்டு மாறிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டின்ட்டு மாறிடும் கரெக்டாக. அடுத்து என்ன போகிறேன், லெஃப்ட்டு ரைட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஐ மீன் லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், ரைட்டை வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ லெஃப்ட்டை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், பேசிக்கலாக எனக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போ எனக்கு லெஃப்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0லேருந்து 1 மாறிடும். அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா ரைட்டை வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா ரைட் வந்துட்டு ஆல்ரெடி என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 0, 1, 2, 3 இருந்துச்சு. நவ் இட் இஸ் கோயிங் டு பிகம் 2 கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷன்ஸ் வந்துட்டு எனக்கு அப்சல்யூட்டாக மாறும் கரெக்டாக. ஸோ எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ரைட் எனக்கு இப்போ என்ன எப்படி பாயிண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலி இப்படி பாயிண்ட் ஆயிரும். ஸோ எனக்கு லெஃப்ட் வந்துட்டு இங்கே இருக்கும், ஸோ ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு 0, 1, 2, 3 கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் 1ல் இருக்குது, ரைட் வந்து 2ல் இருக்குது. என்ன பண்ணுறேன், இந்த ஐட்ரேஷன்ஸ்
அதாவது ஒயில் லூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஐட்ரேஷனை நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து ரெண்டாவது ஐட்ரேஷன் போகிறேன். ஓகே, ரெண்டாவது ஐட்ரேஷன் போனோம் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்ல என்ன இருக்குன்னா, ஸோ லெஃப்ட்ல என்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஐ இருக்கு கரெக்டாக. ஸோ லெஃப்ட்ல வந்துட்டு ஐ இருக்கு, நான் ஐயை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா, ஐ வந்துட்டு விச் இஸ் நத்திங் பட் இது வந்துட்டு லெஃப்ட் பாயிண்ட்ல இருக்க எலமெண்ட். திரும்ப ஐக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வந்துட்டு ரீப்ளேஸ் இட் வித் என் கரெக்டா, என்னோட ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அடுத்து என்ன பண்ண போறேன், ஜி கரெக்டா. சரி அடுத்து வந்துட்டு என் இருக்க இடத்துல என்ன பண்ணுவேன்னா ஐயை ரீப்ளேஸ் பண்ணணும். ஐ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ அந்த ஐன்றது என்னது, நான் இங்கே டெம்ப்ல ஸ்டோர் பண்ணி வச்சேன்ல, இந்த டெம்ப் தான் இங்கே எனக்கு வரும். இந்த டெம்ப் தான். ஓகேவா, இட்ஸ் நார்மல் ஸ்வாப்பிங் கோட். ஓகேவா, நான் ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணுவேன், இட்ஸ் நார்மல் ஸ்வாப்பிங் கோட். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஸ்வாப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணிட்டு என்ன பண்ணேன், இந்த இடத்துல அப்டேட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பேசிக்கலா இங்கே போயிட்டு அப்டேட் இட். ஓகேவா, இந்த இடத்துல என்ன ஆகுனா, இந்த ஐஎன் போயிட்டு எனக்கு இங்கே என்ன ஆகுனா என் ஐன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு ரெட்லேயே எழுதுவோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நத்திங் பட் என் ஐன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆயிருன்னா எனக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு அப்டேட். ஓகேவா, இப்போ நான் அப்டேட் பண்ணிடுவேன் இந்த இடத்துல, இதை ஸ்க்ரீன் மாறிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல நான் பேசிக்காக எப்பவுமே அப்டேட் பண்ணுவோம் கரெக்டாக. லெஃப்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் இட். ஸோ லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுனா, லெஃப்ட் இஸ் கோயிங் டு பி 2. ஸோ ரைட் டிக்ரிமெண்ட் பண்ணா அப்படின்னா ரைட் இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஐ திங்க் 1 கரெக்டா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லெஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி என்ன ஆயிடுச்சுன்னா கிரேட்டர் தென் ரைட் ஆயிடுச்சு கரெக்டா, விச் இஸ் நத்திங் பட் லெஃப்ட் வந்துட்டு 2வா இருக்கு, ரைட் வந்துட்டு இதாக இருக்கு கிரேட்டர் தென் 1. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்டிஷன் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும் கரெக்டா, லூப் பிரேக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கண்டிஷன் எப்படி இருக்கும், லெஃப்ட் லெஸ் தென் ரைட் தான் இருக்கும் கரெக்டா. கண்டிஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு முடிஞ்சு. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ என்ன பண்ணிட்டேன், இதை வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும் எப்பவும் போல, ஸோ பேசிக்கலி என்ன சொன்னா, இதை வந்துட்டு கன்வெர்ட் பேக் இட் அஸ் ஸ்ட்ரிங்னு சொன்னோம் கரெக்டாக. இது என்ன சொன்னா, கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங்னு சொன்னேன் கரெக்டா. இது ஸ்ட்ரிங்காக மாத்திரம் அப்படின்னு எனக்கு என்னவா மாறும், ஜிஇ ஐஇ என்னு. சரி அப்போ எழுதிட்டேன். ஒன்றும் இல்லை, இங்கே ரிவர்ஸ் பண்ணோம்ல, இது அப்படியே நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன், ஜிஎன் ஐடி கரெக்டா. இதை நான் ஸ்ட்ரிங்காக மாத்திரம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன வரும், ஜிஏஎன் ஐஇடின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு கரெக்டாக. இது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருந்தேன், ரிசல்ட் எனக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிசல்ட் எழுதணும்ல, இந்த ரிசல்ட் என்ன இருந்துச்சு, எனக்கு ஆர்எம் ஸ்பேஸ்ன்னு இருந்துச்சு கரெக்டாக. ஆர்எம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல லைன் வரைஞ்சிட்டு அப்போ நம்ம எழுதலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி என்ன இருந்துச்சுன்னா, என்னோட பழைய ரிசல்ட் என்ன இருந்துச்சுன்னா ஆர்எம் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சிருந்தோம். இப்போ என்னாவது புதுசாக இதை வந்துட்டு அப்பன் பண்ண போகிறேன் கரெக்டாக. அப்பன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், ஜிஇஎன் ஐஇடின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு எனக்கு என்னுடைய அவுட்புட் ரிசல்ட். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இது இருக்குல்ல, இந்த டேஷ் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இட் இஸ் இண்டிகேட்டிங் ஸ்பேஸ். ஓகேவா, இதுக்கப்புறம் எனக்கு ஃபார் லூப் ரன் ஆகுது. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ரெண்டு இதுதான் இருந்துச்சு கரெக்டாக என்னோட அரேல. ஐ மீன் என்னோட ஸ்ட்ரிங் அரே இங்கே மிஸ்டர் டிங்னு சொல்லிட்டு ரெண்டு தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் ரெண்டுமே முடிச்சிட்டேன். டோட்டலி 2 ஐட்ரேஷன்ஸ், எல்லா ஐட்ரேஷன்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதே நிறைய ரிசல்ட் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்எம் ஸ்பேஸு அண்ட் ஜிஎன் ஐடின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கேயுமே ஜிஎன் ஐடி வந்துருச்சு. ஓகேவா, ஸோ ஒரு ட்ரைரன் வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் புரியல அப்படின்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு பெருசாக இருக்குது கரெக்டாக, வீடியோவில் டைம் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த எக்ஸாம்பிள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் டேக் அவுட் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் ஒர்க் அவுட் ஆன் யுவர் ஓன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ வி கேன் கோட் நவ். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேவாக கன்வெர்ட் பண்ணுவேன் தெரியுமா. கன்வெர்ட் தி இன்புட் ஸ்ட்ரிங்கு டு ஸ்ட்ரிங் அரே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, எப்படி மாற்றணும்னா, ஸ்ட்ரிங்கு ஐ எம் கோயிங் டு கிரியேட் அரே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நியூ இல்லை, இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் எஸ் டாட் ஸ்பிளிட் ஆஃப் உள்ள வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்க போறோம். ஓகேவா, இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் இருந்துச்சு தெரியுமா, இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இந்த எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா, ஸ்பேஸ் இருக்கு. என்ன பண்ண போறேன், இந்த எஸ் டாட் ஸ்பிளிட் ஆஃப் இந்த ஸ்பேஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அரே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும், அரேவா கன்வெர்ட் பண்ணிடும். அரே கன்வர்ஷன் நடக்கும். எப்படின்னா ஸ்பேஸை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்போ வந்துட்டு இது ஒரு வேர்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ எனக்கு இங்கே ஒரு வேர்டு வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்பேஸுக்கு அப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இதை வந்துட்டு ஒரு வேர்டாக கன்சிடர் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருந்து வேர்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அப்படியே என்ன ஆயிருன்னா, சரி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே கன்வர்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த லைனு
என்ன பண்ணிட்டேன், கொடுத்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நான் வந்துட்டு அரேவை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு அரே வந்துட்டு ஐட்ரேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அரே என்ன பண்ண போகிறோம், ஃபார் இன்ட்டு i equal to 0, i less than array dot length I plus plus. So we can write a comment here. ஓகேவா? லைக் லூப் அரே. ஓகேவா? நான் வந்துட்டு எடிட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் என்ன பண்ணணும், இந்த இது இருக்குல்ல ஸ்ட்ரிங்கு, நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் வந்துட்டு இந்த கரண்ட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, கரண்ட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறேன் அரேலிருந்து எடுத்து சும்மா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சு நத்திங் பட் அரே ஆஃப் ஐ. ஓகேவா? இது வந்துட்டு என்னன்னா கரண்ட்டு வேர்டு. இன்னும் என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு என்ன பண்ணோம், நம்ம பேசிக்காக இதை வந்துட்டு நம்ம ஒரு கேரக்ட் அரேவாக கன்வெர்ட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேவா? டிக்ளேர் தி string builder for appending the results. ஓகேவா? which is nothing but words. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், நம்ம ரிசல்ட்டில் அப்பன் பண்ணுவோம்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், I'm going to create a string builder sp equal to new string builder. என்ன பண்ணிட்டோம், string builder கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட்டே ஸ்விட்ச் சார்ஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ஓகே, சார்ஜ் ஆன் ஆயிடுச்சு. ஓகேடா, சார்ஜ் ஆகுது, ரெக்கார்டிங் ஆனில் தான் இருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணியாச்சா. ஸோ அதுக்கப்புறம் அரே லூப் பண்ணிட்டோம், கரண்ட்டோட ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக மாற்ற போகிறேன். கன்வெர்ட் தி ஸ்ட்ரிங்கு கேரக்டர் அரே என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஆல்ரெடி ஜாவால என்ன பண்ணுவாங்க, கேர் அரே ஈக்குவல் டு அரே மேலே வச்சிட்டோமா. இப்போ என்ன பண்ணலாம், சிஹெச் வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்ட்ரிங்கு டாட் டூ கேர் அரே கொடுக்கப்போம். இது பேசிக்காக என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த எம்ஆர் அப்படின்ற ஸ்ட்ரிங் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைன் வந்துட்டு பண்ண போதும். ஓகேவா? நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு கேரக்டர் அரேவாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும் கரெக்டாக. இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் பேசிக்காக, ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ் நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இதுக்கு என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா என்னோட கேரக்டர் இருக்குல்ல, இந்த சிஹெச் மட்டும் நான் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ரிவர்ஸ்ன்ட்டு எழுதியிருக்கோம்ல, இது வந்துட்டு நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம இங்கே எழுதலாம், காலிங்க இது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனு டு ரிவர்ஸ் மை காட் அரே. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பில் ஃபங்க்ஷன் கிடையாது. நான் வந்துட்டு மேலே என்ன பண்ணலாம்னா இங்கே வந்துட்டு நம்மள ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? பப்ளிக்கு ஸ்ட்ரிங்கு ரிவர்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு என்ன பண்ண போதும், ஒரு கேரக்டர் அரே தான் வாங்க போகுது இன்புட்டாக. என்ன பண்ண போகிறேன், கேர் அரேன்னு சொல்லிட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல நம்ம மேலே எழுதிக்கலாம் ஃபங்க்ஷன் ஃபார் ரிவர்சிங் தி அரே. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ன்றது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் என்ன பண்ணுறேன் இங்கே எழுதுறேன். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணில ஓகேவா, ஸோ என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணில என்ன பண்ணிட்டேன், இந்த கேரக்டர் அரே நான் என்னமா பண்ணுறேன், இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு ரிவர்ஸ் திஸ் அரே. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், 2 பாயிண்ட் டிக்ளேர் பண்ணோம் கரெக்டாக, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போய் 0 தான் இருப்பது. ஓகேவா? இன்ட்டு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். இந்த ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேயோட லாஸ்ட் இண்டெக்ஸ்னு சொன்னால் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவோம், அரே டாட் லென்த் -1. இப்போ என்ன பண்ண போகிறேன், லூப் பண்ணணும் கரெக்டாக. லூப் அன்டில் லெஃப்ட் மீட்ஸு ரைட் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுவேன், ஒயில் லெஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? நான் உள்ளே போயிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்வாப் தி 2 கேரக்டர்ஸ் ஆன் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணணும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணோம் கரெக்டாக. நம்ம இங்கே பார்த்தா புரியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம், நார்மலாக ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணோம்ல. ஸோ இதை தான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்துட்டு நான் பண்ண போகிறேன் கோடில். ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஐ எம் கோயிங் டு என்ன பண்ண போகிறோம், டெம்ப்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதை என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் அரே ஆஃப் லெஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அரே ஆஃப் லெஃப்ட்டில். ஸோ ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் தி ரைட் பாயிண்டர்ஸ் கேரக்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ரைட் பாயிண்டர் இருக்க கேரக்டர் என்ன பண்ண போகிறேன்னா நான் டெம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இஸ் நத்திங் பட் நார்மல் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் அப்டேட் தி பாயிண்டர்ஸ் கரெக்டாக. அப்டேட் தி பாயிண்டர்ஸ் லெஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? என்ன பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன்.
ஃபைனலாக என்ன பண்ணணும்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் கரெக்டாக. ஸோ நம்ம வந்துட்டு கேரக்டர் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்காக ரிவர்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா, ஸ்வாப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம், சரிங்க நம்ம ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸோ வாட் வி டின் ஹியர் தட் ஐ மீன் டன் ஹியர் இஸ், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக. இது வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங். இது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே பேசிக்காக இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங்காக வந்துட்டு கன்வெர்ட் பேக் பண்ணோம் கரெக்டாக. அதாவது என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங்காக வந்துட்டு மாற்றணும் கரெக்டாக. இந்த ஆரம் அப்படின்ற அரேவை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஆரம்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா ரிசல்ட்ல வந்துட்டு அப்பன் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் கேரக்டர் அரே இன்டு a ஸ்ட்ரிங். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கன்வெர்ட் char array back to string and return it. ஓகேவா, என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாத்திரம்னா திஸ் இஸ் அ சின்டாக்ஸ் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த அரே வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்துருவேன். திஸ் வில் ரிட்டர்ன் அரே இஸ் அ ஸ்ட்ரிங். ஓகேவா, இப்போ என்ன எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் அப்படின்ற வேரியபிள் எனக்கு என்ன ரிவர்ஸ் பண்ணால் அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு வந்துடும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணணும், நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பன் பண்ணணும். ஓகேவா, எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப் என்ன பண்ண போகிறேன், அந்த ரிவர்ஸராக நான் என்ன பண்ண போகிறேன், பேசிக்காக இங்கே வந்துட்டு அப் அண்ட் இட். ஓகேவா, யூ கேன் ரைட் அ கமெண்ட் ஹியர் அப்பன் தி டு தி ஸ்ட்ரிங் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு நடுவில் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக. இந்த வேர்டு இருக்குது. ஸோ இந்த வேர்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது, இந்த வேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த வேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக. அப்போ அந்த ஸ்பேஸ் எனக்கு வரணும்ல. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஓகேவா, ஸோ இதோட நம்மளுக்கு முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு யூஸ் கேஸ் மட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன், மிஸ்டர் டிங்குன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ வி கேன் டேக் தட் இன்புட் இட் செல்ஃப். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு ஹியர் இஸ் மிஸ்டர் டிங்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, இதை வந்து ரிவர்ஸ் பண்ண எனக்கு ஆரம்னு வருது. என்ன பண்ணுறேன், ஆரம் போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் போடுறேன். அடுத்து இந்த டிங்கு ரிவர்ஸ் பண்ண என்ன வருது, எனக்கு என்ன வரும், ஜிஎன் ஐடின்னு சொல்லிட்டு வருது. என்ன பண்ணுறேன், இது ரிவர்ஸ் பண்ணிட்டேன், ஜிஎன் ஐடின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்பேஸ் போடுவேன், ஸ்பேஸ் வந்துடும், ஐ மீன் வந்துடும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நான் கோட ரன் பண்ணால் எனக்கு எல்லாத்தையும் ஸ்பேஸ் ரன் ஆகும். பட் ஆனால் இந்த ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராங். ஓகேவா, இந்த ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராங், எனக்கு வரக்கூடாது கரெக்டாக. ஏன்னா வந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வரும், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் ஆகாது கரெக்டாக, எரர் வந்துட்டு வரும். லீக் கோல் வந்துட்டு எரர் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதாவது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேர்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அரே இருக்குல்ல, இந்த அரேல என்னோட லாஸ்ட் வேர்டாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இண்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இது இருக்குல்ல, இந்த இருக்குல்ல விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் லாஸ்ட் வேர்டு கரெக்டாக. லாஸ்ட் வேர்டு விச் இஸ் நத்திங் பட் லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்னா ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஓகேவா, டு நாட் இன்க்ளூட் ஸ்பேஸ். அப்போ என்ன ஆயிரும்னா எனக்கு வந்துட்டு இது கட் ஆயிரும், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா, இது எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல we can check here. ஓகேவா, if இப்போ என்ன பண்ணலாம், if the current word is the last word in the array don't add space. எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, if என்னோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, என்னோட இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அரே டாட் லென்த் -1 இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் இண்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா இப்படி போட்டோமா. ஓகே, இது வந்துட்டு இங்கே வேணாம், லாஸ்ட் இண்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு என்னோட ரிவர்ஸ் பண்ண வேர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்பன் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு அப்பன் தி ரிவர்ஸ்டு வேர்டு. ஓகேவா, இல்லை அப்படின்னா வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இதை வந்துட்டு எல்ஸ் பார்ட்டில் போட்டு விட்டுருவேன். ஓகேவா, எல்ஸில் வந்துட்டு என்ன பண்ணிடலாம், அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வி கேன் பேஸ்ட் ஹியர். ஏன்னா மற்ற இதுக்கெலாம் என்ன பண்ணுவோம்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் கரெக்டாக, எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் கரெக்டாக, எனக்கு மற்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் வந்துட்டு வேணும். ஸோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஸ்பேஸஸ் வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஜென்ரேட் ஆகும். இப்போ என்ன ஆயிரும், எனக்கு மற்ற இடத்துலலாம் ஸ்பேஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும், லாஸ்ட் வேர்டு வந்துட்டு என்ன ஆகும், எனக்கு ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகும், எரர் வராது கரெக்டாக. இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகேவா, எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஃபைனலாக என்ன பண்ணணும்னா we are going to return the string. நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர், ஐ மீன் ஸ்ட்ரிங்கில் இருக்குது கரெக்டாக. ஸ்ட்ரிங் நம்மளோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் பில்டரில் வச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றி கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எஸ்பி டாட் டு ஸ்ட்ரிங். ஓகேவா,
என்ன பண்ணியிருக்கோம்னு அந்த இடத்துல பேசிக்லி வாட் ஐ டிட் ஹியர் இஸ் கன்வெர்ட் string builder to string and return it. ஓகேவா? ஸோ we can run the program. ஸோ ஏதோ எரர் வந்திருக்கு. லைன் நம்பர் 33 இடத்துல என்ன பிரச்சனை? ஓ மை காட், இந்த ரிவர்ஸ் இங்கே வந்துருச்சு. ஓகே, எப்படி வந்துச்சுன்னு தெரில. திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. வி கேன் ரன் த அதர் கேசஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரன் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரன் ஆயிடுச்சு நம்மளுக்கு கோடு வந்துட்டு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஸோ அந்த கோடை வச்சு ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இன்கேஸ் புரியல அப்படின்னா திரும்ப வீடியோ ரீவைண்ட் பண்ணிட்டு ஸோ ட்ரை ரன் அண்ட் கோட் ரெண்டுமே வந்துட்டு பாருங்க. ஸோ நான் வந்துட்டு கமெண்ட்ஸோட தான் கொடுத்துருக்கேன் கோடை. ஸோ கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. மறக்காம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு உங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ பை கைஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ.